உண்மையிலே இந்த வியூ பாயிண்ட்டை ஒருத்துங்க. அப்படியே கீழே பாருங்களேன், ஃபுல்லாக எல்லாமே ஓப்பனாக இருக்குது. இங்கேருந்து பார்க்க சொல்ல ஈரோக்கில் வரைக்கும் எல்லாமே நடுங்குதுங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. மஸ்ட் விசிட் பிளேஸ் தான் இதுவும். நீங்களும் வந்து முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது இதில். இப்போ சென்ட்ரா அப்போ இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இப்போ மாசிலா ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு பல சம்பவங்களுக்கு அப்புறம் இந்த மாசிலா ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். வரும்போது மரம் முறிஞ்சு ஏகப்பட்ட பிரச்சனை வந்து கடைசியில் ஒரு வழியாக ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். போயிட்டு ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, மாசி ஃபால்ஸுக்கு போனோம். கடைசியில் அங்கே போனால் நம்மளை ஏமாற்றிட்டாங்க, வழக்கம் போல தான். தண்ணி இன்னமும் நல்லா தான் வருது, ஆனால் கூட்டம் பயங்கரமாக இருக்குது. நம்ம போய் குளிக்க முடியல. அதான் இப்போ நம்ம அருவிக்கு வந்திருக்கோம். நம்ம அருவின்றது எப்படின்னா கிட்டத்தட்ட சேம் அதே மாசிலா அருவி மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்கும். மாசி அருவி மாசிலா அருவியா ஏதோ ஒன்று தப்பாக இருந்தால் நீங்களே கரெக்ட் பண்ணிக்கோங்கப்பா. இதான் நம்ம அருவி. நீட்டாகவும் இருக்கும், நல்லா குளிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா வசதியாக தான் இருக்கும். தாராளமாக வந்து குளிக்கலாம். எல்லாமே வழக்கம் போல் 4 மணிக்கு வந்து குளிக்க போகிறோம். அவ்வளோதான். உண்மையாகவே ஒருத்துங்க அந்த அருவி. நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, ஓரளவு தான் இருக்குன்னு நினச்சிருந்தேன். ஆனால் அருவி தண்ணி ரொம்ப கம்மியாக வர மாதிரி தெரிஞ்சாலும் அந்த ஒவ்வொரு ஃபோர்ஸும் செம்ம ஹெவியாக இருந்துச்சு. அப்படியே ஷோல்டராக உடையிற அளவுக்கு செம்ம நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. அருவி அந்தளவுக்கு நல்லா ஒர்த்தாக இருந்துச்சு. மஸ்ட் விசிட் பிளேஸ் தான் இந்த கொல்லிமலைக்கு. இது வந்து ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். இது பேர் வந்து நம்ம அருவின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சுங்க இந்த கொல்லிமலையோட ட்ரிப்பு. கடைசியாக நம்ம அருவி ஃபால்ஸை குளிச்சுட்டு கீழே